சசிகலா ஓபிஎஸ் திடீர் சந்திப்பு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவின் மாபெரும் கூட்டம் தற்பொழுது ஜனவரி 14ஆம் தேதி மதுரையை விட மிகப்பெரிய அளவில் கோயம்புத்தூரில் பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பக்கபலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பதாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கும்படி சசிகலா அவர்கள் கூறியுள்ளதாகவும், இந்த வாய்ப்பிற்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இத்தனை நாட்களாக காத்திருந்ததாகவும், தற்பொழுது இவர்களது சந்திப்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் நிலவி வரும் மிகப்பெரிய பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக மாறியதற்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் தனது தொகுதிகளுக்கு தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்றும், தன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் தற்பொழுது சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், தங்கமணி, வேலுமணி மற்றும் ஆர்.பி. உதயகுமார், செங்கோட்டையன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சை கேட்காமல் அவர்களது முடிவை தற்பொழுது இறுதியான முடிவு என்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலேயே கூறி வருவதால் தற்பொழுது மிகப்பெரிய போர்க்களமாக அதிமுக உருவாகி இருக்கிறது. இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும், துரோகிகளை விரட்டியடிக்க முடியும் என்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் சசிகலா அவர்கள் இருக்க உள்ளதாகவும், இதற்கான சந்திப்பு தான் இன்று நடைபெற்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே சசிகலா அவர்கள் மற்றும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் மூவரும் இணைந்து தென் மாவட்டங்களில் ஆதரவுகளை எந்த கட்சியினருக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் 8 இடங்களுக்கு மேல் வெற்றியடைவார்கள் என்றும் கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்தன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்கள் வந்தபோதெல்லாம் விரட்டியடிக்கப்பட்டதும், மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் தான் தென் மாவட்டங்களில் வந்ததும் குறிப்பிடத்தக்கது. சசிகலா ஓபிஎஸ் இவர்களது சந்திப்பை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.